நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் திரும்பவுமாக இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலகத்தில் அனுசரணையாக இருக்கிறவர்கள் மிகவும் சொற்ப பேர் தான். ஒரு கஷ்ட நேரத்தில், ஒரு இக்கட்டு நேரத்தில் நமக்கு யார் உதவி செய்வார் என்று சொன்னால் ஒருவருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கூட நல்லா இருக்கும்போது பார்த்தா நம்ம சுற்றிலும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம், நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம், என்ன சூழ்நிலை வந்தாலும் என் உயிரை கொடுத்து உங்கள் உயிரை காப்பாற்றிடுவோம் அப்படிலாம் சொல்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படியும் நான் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் கைவிடவே மாட்டேன், நான் நல்லா இருக்கும்போது உங்களை நினைப்பேன், நான் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்வேன். எத்தனை பேர் அப்படி சொன்னாங்க? நான் உனக்கு அனுசரணையாக இருப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், உன் பின்னாடியே நான் நிற்பேன், உன்னை பின்தொடர்ந்தே வருவேன், உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க அந்த வார்த்தையில் தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன் கூட தான் எந்நேரமும் இருப்பேன்னு சொன்னோன்னே அவ்வளோதான், இந்த பிள்ளைங்கள் ஏமாந்து போகிறார்கள். அந்த அன்பெல்லாம் மாறும், அந்த அனுசரணையெல்லாம் நம்மை விட்டு போகும், அந்த உதவியெல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும். ஆனால் ஒருவர் இருக்கிறார், நமக்கு உதவியாக இருப்பார், அனுசரணையாக இருப்பார் எல்லா சூழ்நிலைகளும். ஒருவேளை அவரை விட்டு நாம் தூரம் போனாலும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும், அவர் நம்மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் மாறாது, அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதம் ஒரு நாளும் மாறாது. நாம் அவருக்கு செய்த சில காரியங்கள் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல, அவருக்காய் வைராக்கியம் கொண்ட அந்த காரியத்தை மறந்து போகிற தேவனும் அல்ல. ஒரு நாள் நான் அவருக்காக வைராக்கியம் கொண்டேன், இன்னொரு நாள் நான் மறந்து தேவ சித்தம் மாறி தேவனுடைய சத்தத்துக்கு மாறி நான் செயல்படும் போது கூட கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்தார். அப்படி யாருக்கு வேதத்தில் உதவி செய்தார்? எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 18:31 31 2. ஆதலால் ரதங்களின் தலைவர் 2 நாளாகமம் 18:31 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ யோசபாத்துக்கு எப்படி இருந்தாரா? அனுசாரியாக இருந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் யோசபாத்துக்கு எப்படி இருந்தாரா? அனுசாரியாக இருந்தாரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உதவியாக இருந்தார். எடுத்த வாசிங்க. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த போருக்கு போக வேண்டாம், இவனோடு கூட நீ சேர வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இவன் கீழ்ப்படியாமல் போனது மாத்திரம் இல்லை, அந்த ஆகாப் ராஜா போல இவன் வேஷமிட்டு அந்த யுத்தத்தில் முதன்மையாக நின்னான். ஆனால் யோசபாத் மேலே ஒரு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். பின்னொரு நாளில் அவன் 3 ஜாதியாரை துரத்த வேண்டும், தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். இதுதான் தேவ திட்டம். தேவன் உங்கள் மேலும் என் மேலும் ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாய் கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அழைப்பில் உறுதியாக இருக்கிறார். ஆமென். நம்மை அழைத்தவர் உறுதியாக இருக்கிறார். நாம் அழைப்பில் உறுதியாக இருக்கிறோமா? யோசபாத்தை போல கொஞ்சம் வழி விலகுறோமா? மனிதர்கள் வார்த்தையை கேட்டு, அவன் மனிதன் வார்த்தையை கேட்டு வழி விலகுகிறான். இந்த யுத்தத்தில் நாம் சேர்ந்து போவோம் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி ஒருவன், எல்லா தீர்க்கதரிசியும் பொய்யின் ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த யுத்தத்தில் ஜெயிப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் ஒரே ஒரு தீர்க்கதரிசி, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த மிகாயா தீர்க்கதரிசி மாத்திரம் இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவனை வன்மையாக தண்டிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் யோசபாத் யுத்தத்துக்கு போகும் பொழுது எதிரிகள் அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். இவன் தான் ராஜா என்று சொல்லி எதிரிகள் எல்லாரும் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவன் கூக்குரலிடுகிறான்.
ஆமென், ஹல்லேலூயா. சில வேளைகளிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடாமல் போகும் பொழுது சத்துரு நம்மை சூழ்ந்து கொள்வான். அந்த நேரத்தில் நாம் கூக்குரல் இடும் பொழுது, என் பேச்சை கேட்கலல்ல அதனால போட்டோம். நம்ம பிள்ளைங்கள் இப்படி தான் சொல்லுவோம், நான் சொல்லி கேட்கலல்ல அதனால அனுபவிக்கட்டும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் சொல்லி கேட்கல கொஞ்சம் அனுபவிக்கட்டும், அப்போ தான் என்ன வரும், அறிவு வரும். அதே மாதிரி தான் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்கள் சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது மனிதர்கள் சொல்கிற வார்த்தை. ஆனால் இவன் கூக்குரலிடுகிறான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் மடிந்து போவேன், என்னை கொல்ல வருகிறார்கள், என்னை சுற்றிலும் சூழ்ந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு எப்படி இருந்தாராம், அனுசாரியாய் இருந்தாராம். அனுசாரி என்று சொன்னால் உதவியாய் இருந்தாராம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க. அவன் சேரக்கூடாது போகக்கூடாது என்று சொன்ன இடத்திற்கு போனாலும் இதற்கு முன்பாக அவன் கர்த்தரிடத்தில் வைத்த அன்பு, கர்த்தருக்காய் பாராட்டின வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து அவர்கள் எல்லாரும் விலகும்படி செய்தார். ஏன் சேரக்கூடாதுன்னு சொன்னார்? எடுத்து வாசிப்போம். 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அனானியின் குமாரனாய எகு என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவர்களை சந்தித்து ராஜாவாய் யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இதனித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அழகா வந்து அந்த தீர்க்கதரிசி சொல்றா, எகு என்னும் தீர்க்கதரிசி, துன்மார்க்கனுக்கு போய் நீ துணை நிற்க போனல, அவனுக்கு போய் போர்ல உதவி செய்ய போனல, அவன் கர்த்தரை பயக்கிறான், நீ கர்த்தரை சிநேகிக்கிற, அந்த கர்த்தரை சிநேகிக்காதவனுக்கு போய் நீ உதவி செய்ய போகலாமா? இன்னைக்கு நாமும் அப்படிதான் சிக்கிக்கொள்றான்ல. கர்த்தரை பயக்கிறாங்க, கர்த்தரை அவங்க கூட இல்லை, கர்த்தரை அவங்க சிநேகிக்கலை, துன்மார்க்க ஜீவியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம துணை நிற்கக்கூடாது. ரகசிய ஆலோசனை இடுகிறவர்களோடு கூட அடுத்தவர்களை அழிக்க ரகசிய ஆலோசனை இடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு நாளும் துணை நிற்கவே கூடாது, எதிர்த்து நிற்கணும். ஆனால் இந்த யோசபாத் துணை நின்றான். ஆனாலும் தேவன் இவன் மேல் இரக்கம் பாராட்டினார். ஏன் தெரியுமா? அவன் தேவனுக்காய் வைத்த வைராக்கியம், தேவ பக்தி, தேவனுக்காய் செய்த காரியங்கள் அவனை விடுவித்தது. எடுத்து வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனையை தாவீது 3 நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செயலின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். ஏன் தெரியுமா? அவன் பாகால்களை தேடல, ஜீவனுள்ள தேவனை தேடினான். பாகால்களை தேடி அவைகளை நாடி அவன் ஓடலை. தன் தகப்பனாகிய ஆசா எப்படி ஜெபித்தானோ, எப்படி தேவனை தேடினானோ, அதே போல தாவீதை போல கர்த்தரை மாத்திரம் தேடினான், கர்த்தருக்காக மாத்திரம் வாழ்ந்தான், அவருடைய கற்பனைகளை மாத்திரம் கை கொண்டான், வேற எதையும் அவன் கை கொள்ளலை, கர்த்தருக்காகவே வாழ்ந்தான். இன்னைக்கு நான் கர்த்தருக்காகவே வாழ்கிறேன், எனக்கு தேவன் உதவி செய்வாரா, அனுசரியாக இருப்பாரா, என்னுடைய சத்துருக்களை என்னை விட்டு விலகும்படி செய்வாரா என்று சொல்லி நீங்கள் இந்த ராத்திரி வேளையில் இந்த டிவிக்கு முன்பாய் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே நாங்கள் உங்களுக்கு அனுசாரியாக இருப்பேன், நான் உங்களுக்கு அனுசாரியாக இருந்து உன்னை விடுவிப்பேன், உன்னுடைய சத்துருக்கள் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. இந்த யோசபாத்தோடு தேவன் இருந்தார். காரணம், அவன் பாகால்களை அல்ல, ஜீவனுள்ள தேவனை தேடினான். அவருடைய நியாய பிரமாணங்கள், கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். தன் தகப்பனாகிய தாவீதை போலும் ஆசாவை போலும் அவன் தேவனுக்கு உண்மையாக வாழ இருந்தான். அதனால் கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால தான் அவன் கூக்குரல் இடும்போது அவனுக்கு அவர் உதவி செய்தார். அடுத்ததாக 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில், தன் தகப்பன தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செயல்களின்படி நடவாமல் அவருடைய கற்பனைப்படி நடந்து கொண்டான். ஆமென்.
இஸ்ரவேலின் செய்கைகளின்படி. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. துன்மார்க்க ஜீவியம், பாவ ஜீவியம், பாகால்கள் பின்னால் போவது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருப்பது, ஆண்டவரிட்ட நியாயப்பிரமாணங்களை கற்பனைகளை கை கொள்ளாமல் இருந்த போதிலும் யோசபாத் எப்படி இருந்தான்? அவருடைய கற்பனைகளின்படியெல்லாம் நடந்தான். நம்ம ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, சத்துரு நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவியாயிருப்பார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிடுகிற தேவனை அல்ல, கைவிடாமல் நடத்துகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. ஆமென். கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்தினார், திடப்படுத்தினார். இப்போ ஏன் அவன் கூக்குரலுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார் தெரியுமா? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவன் கை கொண்டான். பாகால்களை அவன் வணங்கலை. அந்த விக்கிரகங்களை, தோப்பு விக்கிரகங்கள்லாம் அவன் உடைத்து போட்டு தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தம் யோசபாத்துடைய கூக்குரலுக்கு தேவன் செவி கொடுத்து அவனுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாம் தேவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையாய் வாழ்கிறோம்? தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்கிறோமா? ஆண்டவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற நேரத்திற்குள்ளாய் இருக்கிறோம். நாம் அப்படி செய்யும் பொழுது எத்தனை பெரிய சூழ்நிலை வந்தாலோ, சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தது மாத்திரம் அல்ல, அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவனோடு கூட இருந்த தேவன் அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வர செய்தார். அவனுடைய ராஜ்யத்தை திடப்படுத்தினாராம். அவன் ராஜாவாக இருந்தான். அவனுடைய ராஜ்யம் அசையலை. இன்றைக்கி நம்ம ஒரு பதவியில் இருக்கிறோம். நமக்கு விரோதமாக எழும்புறவங்க இந்த பதவியை எப்படி பறிக்கலாம், இந்த பதவியிலிருந்து நம்ம எப்படி கீழே வீழ்த்தி விடலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற நம்மையும் கூட இந்த ஊழியத்திலிருந்து இவர்களை எப்படி தள்ளிவிடலாம்? அழைத்தவர் உண்மையுள்ளவர் அல்லவா? அவர் நம்மை நிலைநிறுத்துகிற தேவன். இந்த யோசபாத்தை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மனுஷன் அபிஷேகம் பண்ணி வைக்கல. யோசபாத்தை ராஜாவாய் இந்த தேசத்தில் உருவாக்கினவர் ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் என்கிறபடியா அவனுடைய ராஜ்யத்தை அவர் திடப்படுத்தினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அபிஷேகித்தவர் உண்மையுள்ளவர் என்கிறபடியால் நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை யாராலும் பறிக்க முடியாது. அதை திடப்படுத்தி நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், நான் உங்களை திடப்படுத்துவேன், உங்களுக்கான ஸ்தானத்தை நான் நிலைப்படுத்துவேன். என் பதவி போயிருமோ, நான் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காதோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படியே கீழான நிலைமையில் தள்ளப்பட்டு போய்விடுவேனோ, நான் இருக்கிற ஸ்தானத்தில் இருக்க முடியுமா? இந்த வீடு நிலைக்குமா? இந்த சொத்துக்கள் எனக்கு நிலைக்குமா? நான் சேர்த்து வைத்த ஆஸ்தி எனக்கு நிலைப்படுமா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட இருந்திருக்கலாம். நான் அடகு வைத்த இடத்துல, நான் வங்கியில் என்னுடைய சொத்துக்களை நான் அடகு வைத்திருக்கிறேன், நான் திருப்புவேனா, இல்லை ஏலம் போய் விடுமோ என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு திடப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இந்த இரவில் பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு நாள் உங்களை தள்ள மாட்டார். அதோடு விட்டாரா? யோசபாத்துக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் தானாகவே வரும். வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யும்? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஐஸ்வர்யத்தை நாம் தேடி போக வேண்டாம், நம்மை தேடி நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை வரச் செய்வார், கனத்தை வரச் செய்வார். எனக்கு வேண்டிய கனம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் எல்லாராலும் அவமானப்படுத்தப்படுகிறேன், இருக்கட்டும், ஆண்டவர் ஒரு நாள் வருவார், அந்த நாளிலே நமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ முறை
நான் இந்த குறையோடு கூட இருப்பதனால தான் எனக்கு வேண்டிய கனம் எனக்கு கிடைக்கவில்லையோ என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தேவன் என்னை அவருடைய மகிமையினால் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பெரிய மனிதர்களும் அவர்கள் பார்க்கும் பொழுது, என்னை ஜெபிக்க சொல்லி அழைக்கும் பொழுது, அவர்களுடைய உள்ளத்தில் எப்படி ஒரு மதிப்பான ஒரு கனத்தை காண்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். ஒரு நாளும் நம்மை மறைந்திருக்க விடமாட்டார், ஒரு நாளும் நம்மை மறைத்து போடவும் மாட்டார். ஆண்டவர் நமக்கான கனத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஒருவராலும் அந்த கனத்தை பறிக்க முடியாது. 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டுதான். இன்னைக்கு அவருடைய வழியில் நான் நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது எனக்கு மனக்கசப்பாகவோ மனச்சஞ்சலமாகவோ நடக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயத்தோடு அல்ல. யோசபாத் எப்படி நடந்தானா? உற்சாகத்தோடு நடந்தானா. அவருடைய வழிகள் அவ்வளோ மகத்தான வழிகள். சங்கீதக்காரன் சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ. கர்த்தருடைய வழிகள் அது ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையானதை கற்றுத்தரும். கர்த்தருடைய வழி இன்னதென்று அறிந்து அந்த வழியில் நடக்க வேண்டும். எலியேசர் சொல்கிறான், தன் எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்க சொல்லும் பொழுது, நேர்வழியாய் நடத்துகிற என் எஜமானின் தேவன் என்னை நேர்வழியாய் நடத்தி செல்வார். செம்மையான பாதையில் நடத்துகிற தேவன் நம்மை செம்மையான பாதையில் நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறபடியால் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செம்மையான பாதையில் நடக்கணும். கர்த்தருடைய வழியில் அவன் உண்மையாய் நடந்தான் யோசபாத். அதன் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய வழியில் நடக்கிற நான் உண்மையாய் உத்தமாய் நடப்பேன், எல்லா பாகால்களையும் தகர்த்து போடுவேன், விக்கிரக தோப்புகளை அழிப்பேன் என்று சொல்லி அவைகள் எல்லாம் அகற்றினான் யூதாவில் இருந்து. 12வது வசனத்தை வாசிப்போம், அதே அதிகாரம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். ஆமேன். வர வர பெரியவனாகி தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனுக்காய் வாழ்கிற பிள்ளைகள், தேவன் அவர்களுக்கு உதவியாக இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா வர வர பெரியவங்களாகும். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். யாரெல்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறோமோ, அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் இருக்கிறோம், ஐயோ எனக்கு அபிஷேகம் இல்லையே, நான் பெரியவனாக முடியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை பெரியவனாக்குவார், கர்த்தர் உங்களை பெரியவளாக்குவார். நான் எல்லாராலும் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் ஒரு சிறிய ஒரு தகுதியில்லாத ஒரு மனுஷனாக இருக்கிறேன். கிதியோன் அப்படி தான் இருந்தான். எல்லாராலும் சிறியவனாக எண்ணப்பட்டான், அற்பமாக எண்ணப்பட்டான், பலமில்லாதவனாக இருந்தான். அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த யோசபாத் எப்படி இருந்தானா வர வர பெரியவனானான். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தடுத்த அதிகாரங்கள் நம்ம பார்ப்போமானால் இந்த யோசபாத் எவ்வளோ பெரியவனானான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த யோசபாத் இந்த 20வது அதிகாரம் 2 நாளாகமம் 20 நம்ம பார்ப்போமானால் 3 ஜாதிகளை 3 ராஜாக்களை துரத்தி அடிக்கிறான். யாரெல்லாம் தான்? மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தாரே. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அவர்களை தோற்கடிக்க பண்ணுகிற ஒரு பெரிய மனிதனாய் அவன் காணப்படுகிறான். கர்த்தர் உங்களை பெரியவனாக்குவேன் என்று சொன்னார், கர்த்தர் உங்களை மகா பெரியவனாக்குவேன் என்று சொன்னார், விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொன்னார், உன்னை ஐஸ்வர்யமாய் மாற்றுவேன் என்று சொன்னால், உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னால், அப்படியே செய்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் யோசபாத்துக்கு உதவியாய் இருந்தார், அனுசாரியாய் இருந்தார், சத்துருக்கள் அவனை விட்டு விலகும் செய்தார். இந்த இரவுல நமக்கும் உதவியா இருக்கிற தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில ஆண்டவரே எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் கூட இல்லை. நான் நம்பின மனிதர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு போனார்கள், என்னை ஏமாற்றினார்கள், தந்திரமாய் தப்பி போனார்கள். ஆனால் ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். இந்த இரவு வேளையில் யோசபாத்துக்கு நீர் அனுசாரியாயிருந்தார் என்று சொல்லி நான் அந்த வேத வசனத்தின்படி சத்துருக்கள் விலகும்படி செய்த தேவனுடைய நாமத்தினால இந்த வேளையில் உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன். ஏசப்பா
என்னை விடுவீங்க என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்க உம்முடைய நாமத்தினால ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கோ, ஒவ்வொருவரையும் சாட்சியை எழுப்போ, உம்முடைய நாமத்தினால ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.